ஜெனரல் பிபின் ராவத். உத்தரகாண்ட் மாநிலம் பௌரி கார்வால் மாவட்டத்தில் உள்ள பௌரி நகரில் 1958ஆம் ஆண்டு மார்ச் 16ஆம் தேதி பிறந்தார். இவரது குடும்பம் பல தலைமுறைகளாக இந்திய இராணுவத்தில் பணியாற்றி வர்றாங்க. இவரோட தந்தை லட்சுமண சிங் ராவத் இராணுவத்தில் லெப்டினன்ட் ஜெனரல் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. இவர் சிறு வயசுலேருந்தே கல்வியில் நல்லா படித்து மிகவும் திறமையானவராகவும் ஒழுக்கமானவராகவும் இருந்திருக்கிறாரு. இவர் டேராடூனில் உள்ள இராணுவ அகாடமியில் சேர்ந்து அதில் தகுதி வரிசையில் முதலில் பட்டம் பெற்று கௌரவ வாள் விருதையும் பெற்றிருக்காரு. இவரோட பதவி காலத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்பில் பட்டத்தையும் முடிச்சிருக்கிறாரு. இவர் 1978ஆம் ஆண்டு டிசம்பர் 16 5வது பட்டாலியனில் உள்ள 11வது கூர்கா ரைபிள்ஸ் படையில் நியமிக்கப்பட்டார். இவர் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றி பதவி உயர்வும் பெற்றார். அமெரிக்க இராணுவ கட்டளை மற்றும் பொது பணியாளர் கல்லூரியிலும் உயர்கட்டளை படிப்பும் படிச்சிருக்கிறாரு. இவரோட பல்வேறு வீரதீர செயலுக்காக விசிஷ்ட் சேவா பதக்கம் 2001 வாங்கியிருக்கிறாரு. பின்னர் கர்னலில் இராணுவ செயலாளராகவும் பணியாற்றிருக்கிறாரு. பிறகு 2005ஆம் ஆண்டு கடமைக்கான அர்ப்பணிப்புக்காக சேனா பதக்கம் வாங்கியிருக்கிறாரு. பிறகு பிரிகேடியராகவும் பதவி உயர்வு பெற்று 5வது ராஷ்டிரிய ரைஃபிள் படையில் பணியாற்றினார். அங்கே சிறப்பாக செயல்பட்டதுக்கு யுத் சேவா பதக்கம் வாங்கியிருக்கிறாரு. பின்னர் மேஜர் ஜெனரலாக பதவி உயர்வு பெற்று ஆர்மியில் பொது அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். இதில் சிறப்பாக செயல்பட்டதுக்கு இவருக்கு விசிஷ்ட் சேவா பதக்கமும் வாங்கியிருக்கிறாரு. பின்னர் லெப்டினன்ட் ஜெனரல் பதவி உயர்வு பெற்று பொது அதிகாரி கமாண்டிங்காக நியமிக்கப்பட்டார். இதுலேயும் இவர் சிறப்பாக செயல்பட்டதுக்கு உத்தம் யுத் சேவா பதக்கமும் வாங்கியிருக்கிறாரு. பின்னர் இவர் இராணுவ தளபதியாக பதவி உயர்வு பெற்று இவர் இராணுவ தலைமை தளபதியாகவும் பதவி உயர்வு பெற்றார். இதில் பரம் விசிட் சேவா பதக்கமும் வாங்கியிருக்கிறாரு. 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி வெலிங்டனில் உள்ள பாதுகாப்பு கல்லூரியில் சொற்பொழிவு ஆற்றுவதற்காக MI-17 ரக ஹெலிகாப்டரில் போய்கிட்டு இருந்தார். குன்னூர் பக்கத்தில் இவரோட ஹெலிகாப்டர் போய்கிட்டு இருந்தபோது எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இவர் வீரமரணம் அடைஞ்சார். இந்த விபத்தில் இவரோட மனைவி மற்றும் மொத்தம் 13 பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறாங்க. இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.